ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நடேசன் இருந்துட்டு வேலையா வெளியில கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பணம் ரெடி ஆயிடுச்சா? நான் எத்தனை தடவை தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறது. வெளியில தலை காட்ட முடியல. எங்கடா அந்த வட்டிக்காரன் அவன் வசதியா வேற இருக்கான். ஆளுங்கள வச்சு தேடி ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அது மட்டும் கிடையாது. என்ன கண்டுபிடிச்சா என் வயித்துல இருக்கிற குடல உருவி எடுத்துட்டு தான் அவன் மறு வேலையே பார்ப்பான். சீக்கிரமா உன்னால எவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்த ரெடி பண்ணி அங்கருந்து வர முடியும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு அவர வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "அப்படின்னா நீயும் இங்க தான் இருக்கியா? 2 பேரும் அப்படின்னா திட்டம் போட்டுட்டு தான் எங்க வீட்டுக்கே நீங்க வந்திருக்கீங்களா?" நான் அப்பவே சொன்னேன். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க எங்க என் பேச்ச கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் தான் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. பல்லவன் சந்தோஷமா இருக்கான். அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அவள பத்தின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களே அவள அடிச்சு வெளிய துரத்திருவாங்க. இப்ப இவங்களுடைய திட்டம் அந்த வீட்ல இருக்கிற பணத்த எடுத்துட்டு போறதுதானா? இவங்கள சும்மாவே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து இப்ப எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நானும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் இங்க இருக்கிற பணத்த எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லாட்டி இவங்களுக்கே காலம் பூரா வடிச்சு கொட்டுற மாரி ஆயிடும். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.